இப்போ நித்யானந்தா வந்து கைலாசம் அறிவிச்சிருக்காங்களா? கைலாசன்ற தனி நாடு அறிவிச்சிருக்காங்கல்ல. ஆ அதான் சேர தயாராக இருக்கீங்களா? இல்லை எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் சீச்சி அந்த பழக்கம் தான் நம்மளுக்கு கிடையாது. இல்லை ஆ காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து கல்யாணம் பண்ண வரைக்கும் குழந்தைங்க படிக்கிறது எல்லாமே அவர் இலவசமாக கொடுத்துறாங்க. அவர் பாட்டு பண்ணட்டும், நம்மளுக்கு தேவையில்ல. ஏய் உட்காரு இடம்னா பிரியனீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, தேங்க்யூ. நித்யானந்தா வந்து இப்போது கைலாசா எங்கே இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி கேள்விப்படலையோ? இல்லை கைலாசாவில் வந்து எல்லாமே படிப்புலேருந்து காலேஜ் யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்களா? அப்படி இலவசமாக கொடுத்து மக்கள் போக தயாராக இருந்தால் அவங்களுக்கு எப்படி போக இஷ்டமாக இருக்குமா? எல்லா படிப்புலேருந்து எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. கல்யாணம் முதற்கொண்டு எல்லாமே. அப்போ நான் போவேன். தயாராக இருப்போம். ஒரு ஆள் இப்படி முன்னே வந்தால் செஞ்சால் நல்லது தானே. இந்த இடத்துல வாழ எப்படி கஷ்டமாக இருக்குது? எப்படி சொல்கிற புரியல. இல்லை இங்கே வாழ அவ்வளோக்குள்ள கஷ்டமாக இருந்தால் அங்கே போகணும்னு நினைப்பாங்க. ஆமாம், அங்கே போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம். இங்கே இருக்கிற டார்ச்சர் சம்பாதிக்கணும். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே தான். இந்த பிள்ளைக்கு நான் நல்லா பேசுவேன். போவோம். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே கைலாசம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சகையத்துக்கல. நித்யானந்தா கைலாசன்ற அந்த நாடு அறிவிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கிள்ஸ் போனால் சிங்கிளாக இருந்துக்கலாமா, மேரிட் கப்புள்ஸ் போனால் மேரிடாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அறிவிச்சாங்கன்னா மக்கள் போக தயாராக இருப்பாங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? போவீங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே சந்தோஷமாக இருக்குன்னு ஆமாம், சிங்கிள்ஸாக இருந்தால் சிங்கிள்ஸாக இருக்காங்க. இங்கே எல்லாரும் அந்த லைஃப்பில் அப்படி தானே ஹாப்பியாக தானே இருக்காங்க. சிங்கிளாக இருக்கவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க, டபுளாக இருக்கவங்க மிங்கிளாக சுற்றிட்டு தான் இருக்காங்க. இப்போது லவ் பண்ண ஆள் கிடைக்கலன்னா நீங்கள் அங்கே வாங்க, உங்களுக்கான ஆளுங்க இருக்கும், நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிங்கிள் ஆளுக்கு அவர் நிறைய ஆள் வச்சிருப்பாரு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ குட் பாயிண்ட் அக்கார்டிங் டு மீ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட். நித்யானந்தா இப்போ கைலாசா கூப்பிட்டு இருக்காங்கல்ல, எல்லாமே இலவசம், கல்வி இலவசம் எல்லாமேன்ட்டு. கைலாசா சப்போஸ் கூப்பிட்ற இருந்தால் போவீங்களா? போக மாட்டேன் ப்ரோ. பொண்ணுலேருந்து எல்லாமே அவரே பார்த்து வச்சு கேட்டுக்கிறீங்க. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. நம்ம போய் வாண்டடாக போய் மாட்டுறதெல்லாம் கிடையாது. போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் நீங்கள் என்ன தான் ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, யார் ஃப்ரீயாக கொடுத்தாலும் போயிடுறதா? நம்மளை தான் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அப்படின்றப்ப நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும், உண்மையை சொல்லட்டும். அவர் எப்போ உண்மையை சொல்றாருன்னு தெரியாது, பேசுறப்ப பொய்யா இருக்கு. உண்மையை சொல்லட்டும், அப்புறமா பார்ப்போம். உண்மையை சொன்னாருன்னா அது போறதை பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது உண்மையா இருக்கணும். எப்போ சொன்னாலும் அவர் பொய் சொல்றாங்களா, எதுக்கு சும்மாண்டே தெரியல. வெறும் வீடியோ தானே வருது, அது எங்க இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியலையே. தெரிஞ்சுன்னா அது கொண்டாந்து பார்ப்பாங்க. அதுதான், அது பூராமே சும்மா கதையா தானே சொல்றாங்க. அது உண்மை என்னன்னு தெரிஞ்சா தானே அது கொண்டாடுறது என்னன்னு பார்ப்பாங்க ஆளுங்க. தெரியட்டும், போய் பார்ப்போம். தெரிஞ்சா போய் பார்த்துட்டு வரலாம். நித்யானந்தா வந்து கைலாசம் அறிவிச்சிருக்காருல்ல, எந்த ஊருன்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியாதா? போக தயாராக இருக்கீங்களா? அங்கே இருக்க போக எல்லாமே இலவசம், கல்யாணத்துலேருந்து எல்லாமே கல்யாணம்லாம் முடிஞ்சில்ல ப்ரோ. கல்யாணம் நான் தான் மதுரை மாதிரி வராது, எங்கே போனாலும் வேஸ்ட்டு. எங்கடா கைலாசம் போறியா? கைலாசம் அதுக்கு அவர் எல்லாம் ஃப்ரீயாக தரான்ல. எல்லாம் வேணாம் இல்லைண்ணே. இல்லை கடைசி அவன் எல்லாமே இந்த மாதிரி சுத்தரி அவனு தான் போவேன். இல்லைண்ணே, நீங்கள் வேறு ஏனே? இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, ஐடியா இல்லை. வேலையே சரியா இருக்கு. சாத்தியம் இல்லை அது. அதெல்லாம் சும்மா அதான் வாய்ப்பு ரொம்ப கம்மின்றே. வாய்ப்பு ரொம்ப கம்மி, அதெல்லாம் சும்மா தான் மக்கள் ஏமாத்திர வச்சுருந்தாங்க. ஏமாத்தி 100%. இல்லைங்க, அது இங்கே தான் இருக்கணும், மதுரையில் தான் இருக்கணும். அதான் ஏழைங்க இருந்தாங்கன்னா போகலாம். சம்பாதிக்கிறவங்க இங்கேயே நல்லா படித்தவங்க வேலை பார்க்குறவங்கலாம் இங்கேயே இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரில ப்ரோ. ப்ரோ நான் போவேன் ப்ரோ. போவேன். அவனா நம்ம கவர்மெண்ட்டில் எல்லாருமே வந்து காசு தான் பண்ணுறாங்க. அவர் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்ம போகலாம் ப்ரோ. போகலாம், ஜாலியாக இருக்கலாம் ப்ரோ. லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அதுபோல் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. மெடிக்கலும் ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம போகலாம். நமக்கு எல்லாமே ஒரு சர்வைவல் கிடைச்சிருச்சு, எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற இதுக்கு நம்ம அடிஷ்னலாக இந்த எங்கேயாவது நம்ம ஷாப்பிங் போகிறோம் அந்த மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அழகாக. மக்களும் தயாராக தான் இருப்பாங்கன்றீங்க ப்ரோ. மக்கள் தயாராக இருப்பாங்கன்னு தெரியாது, நான் தயாராக இருப்பேன். போகலாம். நீங்கள்? நான் ஐடியா இல்லை. இல்லை, எவன் ஃப்ரீயாக கொடுப்பான் இப்போ இருக்கிற நிலமையில? அங்கே போகிற வரைக்கும் தான் அப்படி. அங்கே போனதுக்கப்புறம் மாறிடுச்சுன்னா யாருக்கு தெரியும்?
உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அது மாதிரி தான். உண்மையாக பொய்யான்றது தெரியல. அது அவனே உண்மையிலே இருக்கானானே தெரில. நான் பொய் தான் நினைக்கிறேன். நான் விவரமும் இன்னும் தெரில யாருக்கும், சும்மா பொய் தான் அதான். யூடியூப்ல மட்டும் லைவ் மட்டும் போடுறாங்க. அதை பற்றி எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. சப்போஸ் அது உண்மைன்றது தெரிவித்து அறிவிச்சாங்கன்னா மக்கள் விருப்பம் போவாங்களா? இல்லை போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் போவாங்க. வேறு யாரும் இங்கிட்டு இருக்க யாருக்கு அவனை பற்றி தெரிஞ்சால் போக மாட்டாங்க கண்டிப்பாக. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. எனக்கு இல்லை இல்லை. நீங்கள் என்னவா சொல்லுங்கள். நித்யானந்தா அப்படி ஒரு நாடு அறிவித்து அந்த நாடு எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கே போக மக்கள் தயாராக இருப்பாங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எங்களுக்குண்ணா விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. சந்தோஷமா இருக்காங்க. இல்லை எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. இல்லை வேணாம் இல்லை வேணாம் விருப்பம் இல்லையா? இல்லை இல்லை. எல்லாமே இலவசமாக நம்ம ஊர் தாங்க, நமக்கெல்லாம் நம்ம ஊர் தான் மதுரை தான். நான் போக மாட்டேன். அங்கேயே ஜாலியாக தான் இருக்கு. நானும் போக மாட்டேன் ப்ரோ. இல்லை இங்கேயே நல்லா தானே இருக்கு. அம்மாவோட இங்கேயே நல்லா தான் ஜான். இங்கே இருக்க பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது. எதுக்கு சொந்த ஊரை விட்டுட்டு போகிறது? கண்டிப்பாக போக மாட்டேன். சொந்த ஊர் இது போதும், அவ்வளோதான். நமக்கு மதுரை தான். நீங்கள் நானும் போக மாட்டோம். இங்கே இந்த ஊர் தான் மோஸ்ட்லி. வேறு மக்கள் வேணால் போகிற வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இப்போ இந்த முடியாதவங்க ரொம்ப போராக இருக்கவங்க வேணால் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த மாதிரி ஒன்றும் அது மாதிரி ஏதாவது உண்மையாக ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம அதை பற்றி பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உண்மையாக ஒன்று இருந்துச்சுன்னா பற்றி யோசிக்கலாம். இல்லை அந்த மாதிரி உண்மையாக இருக்கான்றதே தெரியலையே நமக்கு. எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் நல்லது தான், சந்தோஷம்தான். ஃப்ரீ கிடச்சா சந்தோஷம் தானே. எஜுகேஷன்லேருந்து எல்லாமே கிடச்சா சந்தோஷம்தான். ஆமாம். தேங்க்யூ. நீங்கள் மக்கள் வந்து போக விருப்பப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுங்கிறதுனால கண்டிப்பாக விருப்பப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உண்மையாக இருந்தால் சந்தோஷம்தான். தெரியல. எனக்கு விருப்பம் இல்லை, மக்கள் போக விருப்பப்படுவாங்க சில பேர். கற்பனையெல்லாம் வேணாம் நினச்சிக்கலாம். அதுக்கு போய் நான் என்ன பண்ணேன்? இங்கேயே ஒன்றும் கிழிக்க முடியல. அப்படியே மாமா வேலை பார்க்குறதுக்கு நான் தான் ஏடா, அதெல்லாம் போக மாட்டோம். இல்லை அப்படி ஒரு விஷயமே நம்மளுக்கு தேவையில்லை. காரணம் என்னென்னா அது இந்து அறநிலைத்துறைக்கு எதிரான செயல்பாடுகளாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு மிலிட்ரி மேனா நான் ஒரு சிவிலியன் டிஃபென்ஸில் இருக்கேன், லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்கில் தமிழ்நாடு டெரிட்டோரியல் ஆர்மியில் இருக்கேன். அதாவது ஒரு கண்ட்ரியுடைய எத்திக்ஸை மீறி ஒரு இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சகத்துக்கான இதற்கு இப்போ 1950க்கு முன்னால் ஆதீனங்களுக்கு கட்டுப்பாடுகளில் இருந்த ஒரு இப்போ இது வந்து மதுரை தேவஸ்தானத்துக்கு கீழே வருது இல்லையா? இப்போ மதுரை மாநகராட்சிக்கு முன்னால் ஆதீனங்கள்கிட்ட இப்போ இப்போ நான் வந்து ராஷ்ட்ரிய சேனால ராஜா, இப்போ ஜிஆர் மகேஸ்வரன் செட்டியார் அந்த ரேங்கில் மிலிட்ரி ரேங்கில் வந்திருக்கேன். அப்போ எங்கள் குலச்சான்றின்படி ஆதி காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் பாட்டனார் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாணயங்களையோ செல்வத்தையோ என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது இது மாதிரி ஆதீனங்கள் என்ன செய்யணும்னா இப்போ எங்களை மாதிரி அரசுகள் அந்த ஒரு அரசாங்கத்துடைய உயர்ந்த பொறுப்புக்கு வரும்போது அதை மக்கள் அதை அரசுக்கு கொடுத்து அதை இந்து அறநிலைத்துறை கொடுத்து அங்கே படிக்கக்கூடிய இப்போ ஒரு வேதாந்த மகரிஷியாக இருக்காங்க, ஒரு கீழே ஒரு பூசாரி ரேங்கில் ஒரு கோயிலுக்கு பணிவிடை செய்கிறாங்கன்னா அது மாதிரி நபர்களுக்கு பயிற்சி கொடுத்து நீங்கள் இந்து அறநிலைத்துறைக்கு சேவை செய்யுங்க, மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லுங்கள், அது மாதிரி விஷயங்களை செய்யுங்க. அப்போ நாங்கள் ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் உண்மையான செய்திகள் கொடுப்போம் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா இது வந்து இப்போ எனக்கு நான் வந்து ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்கில் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கார். இப்போ நாங்கள் வந்து நான் தமிழ்நாடு டிஃபென்ஸ் கமிட்டியில் இருக்கேன். இப்போ ஒரு இப்போ நான் வந்து சிவிலில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் டியூட்டி, 6 மாதம் லீவு. இப்போ நான் சர்வேலன்ஸில் இருக்கேன். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய இது என்னென்ன இப்போ நேற்று ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இப்போ இதில் பொதுமக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிஎம் ஆஃபீஸுக்கும் ரிப்போர்ட் பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ அந்த ரேங்கில் நாங்கள் இருக்கோம். திடீர்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ கைலாச நாடுனா என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு மிலிட்ரி எத்திக்ஸ்லேயே இல்லை. இப்போ சிவில் அங்கே வந்தால் மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். சாப்பாடு இலவசம், கல்வி இலவசம், யார் அவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதனுடைய ஆட்சி மன்ற குழு இருக்குல்ல, அப்போ நான் வந்து யூஜிசி ரேங்கில் இருக்கேன் இல்லைங்களா? இப்போ நான் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு 214 பேருக்கு மேலே நான் அரசாணை வாங்கி கொடுத்துருக்கேன் முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை மூலிமா. அப்படி இருக்கிற போது
அப்போ நாங்கள் அதுவும் அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஒரு எங்கள் தாத்தா வந்து மதராஸ் கோபாலமேனன் செட்டியார். அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா நல்லா பதவியில் இருக்கவங்களுக்கு அங்கே போக விஷயம் இல்லை, ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இது வந்து உங்களுக்கு பூர்வீகமாக இருந்த சொத்துக்களாகவே நீங்கள் மாற்றிடுறீங்க. இப்போ ஒரு ஆதீனத்துக்கு கிடைக்கிற சொத்துக்களை நீங்களாவே பூர்வீகமான சொத்துக்களாக மாற்றிடுறீங்க. இப்போ ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்க அதிகாரிகளை வச்சு அவங்கள வந்து நீங்கள் மூளைச்செலவு செஞ்சு அவங்ககிட்ட இந்த ஆதீனத்தினுடைய பொறுப்பாக நீங்கள் ஏற்றுங்க, உங்களுக்கு எவ்வளோ ரூபா சம்பளம் தரோம், ஒரு ரிட்டையர்மெண்ட் சம்பளத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோடிக்கணக்கில் ஒரு இப்போ நான் தஞ்சை தேவஸ்தானம், சென்னை சமஸ்தானம், இப்போ எங்கள் தாத்தா வந்து மதராஸ் கோபாலன் செட்டியார், நான் வந்து எம்ஜிஆருடைய ஆரிஜினல் ஃபேமிலி. என்னுடைய ஓன் ஃபாதர் வந்து உச்சப்புலிங்கிற இடத்துல மிலிட்டரி ரேங்கில் இருக்கார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குது, இப்போ எங்கள் தாத்தாவுடைய சொத்து. இப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறோம்னா அந்த கல்விக்காக நாங்கள் சேவை செய்கிறோம். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எங்களுடைய சொத்து. நாங்கள் இப்போ நான் எஜுகேஷன் செக்டாரில் இருக்கேன். இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தவர் நான் மூடு முட்டியாக இருப்பாங்களா பைத்தியக்காரங்களா அந்த மாதிரி அவங்க தான் போவாங்க, அவங்க தான் போவாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, யாருக்குமே போகிறதுக்கு விருப்பமும் இருக்காது. விருப்பம் இருக்க சான்சஸ் இருக்காது. இல்லை, ஏன்னா அவர் வச்சிருக்க இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற கல்ச்சருக்கு இதுக்கும் செட் ஆகாது. இப்போ இருக்கிற தமிழ்நாடு மதுரை பேஸ் பண்ணி இருக்கிற கல்ச்சரும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சருக்கும் அந்த கல்ச்சருக்கு இப்போ நம்மளுக்கு செட் ஆகாது தமிழ்நாடு. அதுக்கு இன்னும் வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு செட் ஆக வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக போக வாய்ப்பில்லை, ஏன்னா மதுரையில் இருந்துட்டு வெளியூர் போகவே நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு போக கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒன்று இருக்கு, அது அவருக்கு தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய்ன்னு தான் நினைக்கிறேன்.